வணக்கம் மக்களே. நேத்து பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதன் அவர்கள் மேடையில பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் சரியாவே பணிகளை செய்ய மாட்றாங்க. குறிப்பா நான் ஒரு அமைச்சர் சொல்லியுமே செய்ய மாட்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எந்த துறையை அவர் சொல்றாருன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியா வேலை பார்க்கறது கிடையாது. அதாவது கை, கால் நல்லா இருக்க மக்களே, சாதாரண மக்களே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வேலைய வேணும் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்கு போயிட்டு ரொம்ப நாட்கள் அப்புறம் தான் நடந்து முடியுது. ஆனால் கை கால்களை இழந்த, கண் தெரியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த துறையைச் சேர்ந்தவங்க சரியாவே எந்த ஒரு பணிகளும் செய்து கொடுப்பது கிடையாது. அவங்க எப்படி அலைஞ்சு அலைஞ்சிட்டு போக முடியுமா அப்படின்ற எண்ணப்பாட்டில் இந்த குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இதற்கு முன்னரே ஒரு முறை சட்டத்துறை அமைச்சர் மேடையில் இருக்கும்போதே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கூட்டுறவு வங்கிகளில் சரியாவே மக்களுக்கு எந்த ஒரு பணிகளும் செய்து கொடுப்பது கிடையாது, அமைச்சர் நான் சொல்லியுமே செய்யறது கிடையாது அப்படின்னு அப்பவும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு என்ன எண்ணப்பாடுன்னு தெரியல. ஒரு அமைச்சர் சொல்லியுமே ஒரு வேலையை செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு சாதாரண மக்கள் சொல்லி எப்படி அவங்களுக்கான வேலை செஞ்சு கொடுப்பாங்கன்றது மக்களுக்கு ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் அவர்களையும் இவங்க தரம் பிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேறு, கே என் நேரு மாதிரி ஆட்கள் சொன்னா மட்டும் தான் நம்ம செய்யணும், இவரெல்லாம் இப்ப வந்து அமைச்சர் தானே, இவர் சொல்லி நம்ம என்ன செய்யறது அப்படின்ற எண்ணத்துல அரசு அதிகாரிகள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இவருடைய பவர் தெரியாம அவர் பேசுறாங்க. மெய்யநாதன் அப்படின்றவர் சும்மா வந்து அமைச்சரானவர் கிடையாது. 2016 வேற யாருக்கோ வழங்கப்பட்ட எம்எல்ஏ சீட்டை இவர் தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி நேரடியாக 2016 மறு அறிவிப்பின் போது எம்எல்ஏ சீட்டு வாங்கினவர் இந்த மெய்யநாதன். முதல் தடவையிலேயே 72,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றவர். இரண்டாவது முறையாக 2021 89, அப்படியே 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சரா முதல் முறையா வந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு, அவருக்கும் சாதிய கட்டமைப்புகள் இருக்கு. நிறைய இடங்களில் இவர் அரசு அதிகாரிகளால் புறக்கணிக்கப்படுவது போல நிறைய செய்திகள் வருகிறது. அதாவது இவர் மூத்த அமைச்சர், இவர் இளைய அமைச்சர் அப்படின்ற என்ன ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் வேலை பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு அமைச்சர் சொல்லியே வேலை செய்யாத அதிகாரிகளுக்கு சரியான தண்டனைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும். அப்போதுதான் சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். குறிப்பாக அவர் சொன்ன அந்த மாற்றுத்திறனாளி துறை, மற்ற மக்கள் ஓகே, மாற்றுத்திறனாளின்றவங்க இந்த இடங்களுக்கு அலைய முடியாது, அவங்களுக்கு தேவையான பூர்த்தி செய்ய முடியாது, அதை அவங்க தான் இறங்கி இந்த வேலைகளை செய்யணும். அந்த துறையை சேர்ந்தவங்க அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டை வரவேற்கலாம். ஏன்னா ஆளும் கட்சி அமைச்சராக இருந்து கொண்டு பணிகள் செய்ய நடக்கலை அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த இடத்துல அமைச்சர் மெய்யநாதன் அவர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும்.